ஃபைனலா முஃபாசா த லயன் கிங் படம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம முஃபாசா த லயன் கிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, சினிமாட்டோகிராஃபில எங்கேயோ போயிட்டீங்கடா. சீரியஸா இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி சும்மா மிரட்டி விட்டுருக்கானுங்க. நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம 3Dல போய் பாருங்க. அப்பதான் இந்த படத்தோட முழு சினிமாட்டோகிராஃபியை உங்களால முழுசா ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க நேச்சர் பிளஸ் அனிமல் இது மாதிரி படங்களை ரொம்ப விரும்பி பார்க்கறவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. உங்க கண்ணுக்கு இந்த படம் ஒரு பெரிய விருந்தா இருக்கும். உண்மையா சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி எங்கேயோ கொண்டு போயிட்டானுங்க. ஏதோ உண்மையா ஒரு லைனை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தானுங்க. நீங்க நேச்சர் பிளஸ் அனிமல்ஸ் இது மாதிரி படங்களை ரொம்ப விரும்பி பார்க்கறவரா இருந்து இந்த படத்தை பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்க மாட்டீங்க. உட்கார்ந்து இந்த படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேமா ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ் அப்படின்னு எங்கேயுமே சின்னதா ஒரு பிசர் கூட தட்டல. எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. நான் இந்த படத்தை 3D பிளஸ் தமிழ் டப்ல தான் பார்த்தேன். தமிழ் டப்ல பெரிய பெரிய செலிபிரிட்டியோட வாய்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது இந்த படத்தை தமிழ் டப்ல பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியாவே இருந்திருக்கும். முஃபாசாக்கு அர்ஜுன் தாஸ் அவரோட வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்தாலும் எனக்கு எது முஃபாசா கூட இந்த வாய்ஸ் அப்பப்ப சிங்க் ஆகாத மாதிரி ஃபீல் ஆனிச்சு. பிகாஸ் முஃபாசாவை ஒரு சில சீக்வன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முஃபாசாவை சாஃப்டா கியூட்டா காட்ட ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த வாய்ஸ் முஃபாசாவை சாஃப்டா காட்டாம ஹார்டா காட்டின மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அர்ஜுன் தாஸ் அவரோட வாய்ஸ் எப்போதுமே டீப்பா ஹார்டா இருக்கும். அவர் சாஃப்டா ஏதாவது டைலாக் சொன்னா கூட அதை கேட்கறப்ப வில்லத்தனமா இருக்கும். இந்த ஒரு காரணத்தாலே முஃபாசா எமோஷனலான சீக்வன்ஸ்ல ஏதாவது சாஃப்டா டைலாக் சொல்லும்போது கூட அது நம்ம கிட்ட சாஃப்டா கன்வே ஆகாம ஹார்டா கன்வே ஆன மாதிரி ஃபீல் ஆனிச்சு. மித்தபடி எல்லாமே ஓகே தான். சாஃப்டான வாய்ஸ் ரொம்ப ஹார்டான வாய்ஸ்ல சொல்றதுக்கு பதிலா சாஃப்டான வாய்ஸ்ல சொல்லியிருந்தா அந்த கேரக்டர் இன்னுமே நம்ம கூட நல்லா சிங்க் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தோட ரைட்டிங்னு பார்க்கும்போது ரைட்டிங் என்ன கொஞ்சம் டீப்பாவே எழுதிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜாவான கதையை மேலோட்டமா எழுதின மாதிரி இருந்துச்சு. ஒரு சிங்க குட்டி தெரியாதனமா தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து வேற ஒரு சிங்க கூட்டத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்குது. அந்த சிங்க கூட்டத்தில் உள்ள ஒரு சில சிங்கங்களும் இந்த சிங்க குட்டியை ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்குது. அப்போ வெள்ளை சிங்கங்கள் இந்த சிங்க கூட்டத்தை அழிக்கிறதுக்காக வருது. அப்போ இந்த முஃபாசா சிங்க குட்டி அந்த வெள்ளை சிங்கங்களை எதிர்த்து நின்று அவர் கூட அப்படியே அந்த காட்டுல இருக்க மிருகங்களை சேர்த்துட்டு அந்த வெள்ளை சிங்கங்கள் கூட்டத்தை எதிர்த்து நின்று ஜெயிச்சிடுறாரு. அப்படியே முஃபாசா அந்த காட்டுக்கு ராஜாவாயிடுறாரு. இவ்வளவுதான் இந்த படத்தோட ரைட்டிங்கும் இந்த படத்தோட கதையும். இதுல ஏதாவது கொஞ்சம் டீப்பா ரைட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் டீப்பா இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் பிளே இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா சிம்பிளான கதையை விஎஃப்எக்ஸ்லயும் கிராபிக்ஸ்லயும் அதிகப்படியான எஃபோர்ட்டை போட்டு நம்ம கிட்ட பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இதுவே ஸ்டோரி டீப்பா இருந்து இதே மாதிரி அதிகப்படியான எஃபோர்ட்டை போட்டு எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். அப்பப்ப இந்த படம் லைட்டா கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதையும் அப்படி இப்படின்னு லைட்டா மேனேஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த படத்துக்கான பாட்டு, ஒரு படத்துல எத்தனை பாட்டா கொடுப்பீங்க? கிட்டத்தட்ட 5-6 பாட்டுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டரை 2 நிமிஷத்துக்கு மேல காட்டினா அந்த கேரக்டருக்கு பாட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு டிஸ்னி இந்த படத்தோட ரைட்டர் கிட்ட ரூல்ஸ் போட்டானுங்க போல. பாட்டிலே ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஓட்டிட்டானுங்க. முஃபாசாக்கு ஒரு பாட்டு, முஃபாசா தன்னோட குடும்பத்தை விட்டு வேற சிங்க கூட்டங்களோட சேர்ந்துடுறாரு. அந்த சிங்க கூட்டத்தோட தலைவனுக்கு ஒரு பாட்டு, தலைவிக்கு ஒரு பாட்டு, அங்க இருந்த முஃபாசாவோட நண்பனுக்கு ஒரு பாட்டு, இந்த சிங்க கூட்டத்தை தேடி வந்த வெள்ளை சிங்கங்கள் கூட்டத்தோட தலைவனுக்கு ஒரு பாட்டு, முஃபாசாவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டு, முஃபாசாவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சிம்பாவும் சேர்ந்து ஒரு டூயட் பாட்டு, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததை தாங்க முடியாம முஃபாசாவோட நண்பன் ஸ்கார் ஒரு துரோக மூமெண்ட் பாட்டு, அப்படின்னு எத்தனை பாட்டு ஒரு படத்துக்குள்ள வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு. 1.5 மணி நேரம் படத்தை 5-6 பாட்டுக்கு மேல கொடுத்து 2 மணி நேரத்துக்கிட்ட இழுத்துட்டானுங்க. இதுல 1-2 பாட்டை கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலா இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொடுத்து கண்டினியூ பண்ணிருக்கலாம். பாட்டுலாம் அதிகமா இருக்கிறதுனால ஏதோ இழுவையா போற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் அதிகமா சின்ன பசங்களை கவர் பண்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சின்ன பசங்களை கவர் பண்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருந்தாலும் ஜென்ரலா எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்தாலும் பாக்குறவங்க ரசிக்கும்படியா இந்த படத்தை பாக்குற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. கதை என்னதான் டீப்பா இல்லாம இருந்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் பார்த்து செதுக்கி இருக்காங்க. அந்த வகையில இந்த படத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். படத்துல நைட் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஏதோ ரியல் லைஃப்ல நம்ம பாக்குற மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம எல்லாரும் 3Dல போய் பாருங்க. அதுல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்கும். உங்க வீட்டுல சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கூட்டிட்டு ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்துல டீப்பான ஸ்டோரி இல்லைனா கூட ஒரு சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவானுச்சு அப்படின்ற கதையை ஸ்கிரீன்ல சூப்பராகவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவில எந்த மூவியும் இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு தரமான மூவி முஃபாசா த லயன் கிங். படம் பார்த்த உங்க ரிவ்யூ என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.